Hello friends, welcome to Adobe Dreamweaver Tamil tutorial part 28. நாச்சினோ இதுவரையும் பார்த்தோன்னா ஒரு இமேஜ், அதாவது ஒரு பேசிக்காக ஒரு ஹோம் பேஜ் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். எப்படி லிங்க் கொடுக்குறது அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். ப்ரிவ்யூ காட்டுறேன். பார்த்தோன்னா ஒரு இமேஜ்லேருந்து இன்னொரு இமேஜுக்கு எப்படி லிங்க் கொடுக்குறது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து நான் வந்து இமேஜ்லேருந்து எப்படி லிங்க் கொடுக்குறதுன்றதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த இதுலேருந்து ஒரு டைம் நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டிடுறேன். பாருங்கள், வெப்சைட் வந்து லோட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அது லோட் ஆகட்டும். அதனால் லோட் ஆயிடுச்சு. அதாவது இதை கிளிக் கொடுத்தா பார்த்தோன்னா வர மாதிரி ஒரு சும்மா பேசிக்காக க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். நான் பார்த்தோன்னா ஒவ்வொன்றுத்தையும் நான் தனித்தனியாக க்ரியேட் பண்ணி காட்டுவேன். ஆனால் பார்த்தோன்னா அது நான் ஏற்கனவே பண்ணது தான், புதுசாக எதுவும் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு வந்து அது ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி ஆயிடும். என்னடா பண்ணதே திருப்பி பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வெப்சைட்டையும் ஒவ்வொரு பேஜும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கான்டாக்ட் ஃபார்மை மட்டும் நம்ம வந்து நான் ரெடி பண்ணி ஏற்கனவே டைம் சாம்பிள் செஞ்சு பார்த்துட்டு வர கிளாஸில் அது எப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த இமேஜுக்கு எப்படி ஒரு இமேஜ்லேருந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுக்குறதுன்றதை பற்றி பார்ப்போம். இப்போ நான் அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் லிங்க்குன்ற இடத்துல நம்மளுக்கு எந்த சைடு லிங்க் கொடுக்கணுன்றதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். பேசிக்காக நம்ம ஹோம் பேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். அஜித் அப்படின்ற பேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வேறு ஏதாச்சும் பேஜ் பண்ணியிருந்தாலும் அதையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம அஜித் அப்படின்றது அல்லது நான் ஹோம் பேஜ் இண்டெக்ஸ் அப்படின்றது செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். பார்த்திங்கன்னா இதுலேருந்து நம்ம ஹோம் பேஜுக்கு வந்து போகும். நான் அதை சேவ் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவ்யூ காட்டுறேன். ப்ரௌசரில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை கிளிக் கொடுத்ததுன்னே பார்த்தோன்னா அந்த சாம்பிள் வெப்சைட்டு நான் கொடுத்துருந்த வெப்சைட்டுக்கு வந்து லிங்கிங் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, நான் வேணா இதை மறுபடியும் உங்களுக்கு ஒரு டைமு வேறு ஒரு வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுத்து சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். நான் செஞ்சதை திரும்பி சேர நினச்சிக்காதீங்க. ஒரு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். ஸோ அதனால் நான் அந்த பேக் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், தெரியுதுங்களா, இப்போ வந்து வேறு சைட்டுக்கு வந்துடுச்சு. இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த கிளாஸில் பார்த்தோன்னா நான் வந்து லிங்கிங்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இதுவரையும் நான் ஓரளவு ஒரு பேசிக் வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து இந்த லைப்ரரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்றது நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லைப்ரரின்னு ஒன்றும் புதுசாக இல்லைங்க. நீங்கள் விண்டோவில் போய்ட்டு இந்த லைப்ரரி அப்படின்றது, அதாவது அசட்ஸ் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். இது தான் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்தோன்னா நம்மளோட ஃபைல்ஸு நம்ம இப்போ வச்சுட்டு இருக்கிற லொக்கேஷன்ஸ், அதை நம்ம சைட்டு, லோக்கல் வியூ, இந்த நம்ம புது ஃபைல் இம்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை வெளியில் டெலீட் பண்ணுறதுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபைல்ஸ் மெனுவில் இருக்கும். லைப்ரரின்றது இந்த ஓவராலாக இங்கே நம்மளோட இந்த அசட்ஸ் அப்படின்றது பார்த்தோன்னா நம்மளது சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க. கலரிங் கொடுத்துக்கிறது, அப்புறம் யூஆர்எல், நம்ம ஏதாச்சும் ஃபைல், அதாவது இந்த எஸ்டபிள்யூ எப்படி சொல்கிறது, பிடிஎஃப் ஃபைல் அந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஷாக் வேவ் ஃபைல்ஸோ இல்லை மூவிஸு, ஸ்கிரிப்டு, அந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ், லைப்ரரி எல்லாத்தையும் நம்ம வந்து வேணுன்றதெல்லாம் நம்ம இந்த இடத்துல வச்சு நம்ம இந்த அசட்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்மளோட சைட்டில் வந்து அது வந்து டிஃபைன் ஆகிடும். ஸோ நம்ம அந்த சைட்டுக்கு வந்து நம்ம அப்லோடு பண்ணும்போது இதெல்லாம் நம்ம அந்த அசட்ஸில் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை நம்ம டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த அசட்ஸ் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ நான் எந்த ஃபைல் கிளிக் கொடுக்கணுமோ அது அப்படியே இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் கமெண்ட்ஸு இல்லை அதாவது ஒரு ஸ்கிரிப்டிங் மாதிரி லாங்குவேஜஸை நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்னிப்பெட்ஸ் அப்படின்றது வந்து யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸானது. இப்போதைக்கு இந்த லைப்ரரின்னு என்ன, எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா மேலே வந்து இந்த ஃபார்மேட்டுன்றது டெக்ஸ்ட்டுக்காக இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார்மில் இருக்குது. நான் ஃபார்ம்ஸ் வந்து அடுத்த கிளாஸில் சொல்லித்தரேன். இப்போ வந்து காமனில் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்.
ஓவராலாக பார்த்தோன்னா இந்த வெப்சைட் நான் ஹோம் பேஜ் வந்து டிசைன் பண்ணி முடிச்சிட்டேன். கடைசியாக பார்க்க போகிறது கான்டாக்ட் ஃபார்ம் மட்டும்தான். அதை நம்ம பார்த்துட்டோன்னா பேசிக்காக ஒரு வெப்சைட் எப்படி டிசைன் பண்ணணுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். ஸோ நம்ம அதை வந்து அடுத்த கிளாஸில் கான்டாக்ட் ஃபார்ம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.